ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 வாலிபர்கள் தாத்தா ஊருக்கு போயிட்டு திரும்ப சொந்த ஊரில் தன்னோட வாகனத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாகனத்தை எடுத்துகிட்டு அந்த தாத்தா ஊருக்கு கிராமத்து சாலை வழியாக போகும்போது அவங்களுக்கு நடந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவத்தை தான் இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் திகிலாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது கோசமாக நடந்துச்சுன்னா அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் நமக்கு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ வாங்க இந்த சம்பவத்துக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறையூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் நமக்கு யார் ஷேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் அப்படிங்கிற ஒரு வாலிபர் தான். அவருக்கும் அவரோட நண்பருக்கும் நடந்த ஒரு அமானுஷ சம்பவம் இந்த சம்பவம். அதாவது பார்த்துட்டீங்கன்னா, கண்ணன் அப்படிங்கிற நபர் தன்னுடைய தாத்தா ஊரில் ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னோட குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து தாத்தாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டு அங்கே தங்கி இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அது கிராமம் தானே. கிராமத்தில் கடைகள் அதெல்லாம் ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நைட் டைம் வெளியே எங்கேயோ போகிறதுக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஊரில் போய் நம்ம 2 வீலர் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு அந்த மாதிரி நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு நாங்கள் திரும்ப நைட் இப்படி வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாண்டா, இருட்டு வேற, எப்படி நீங்கள் இருட்டில் இந்த காட்டுக்குள்ளே வர போகிறீங்க, கிராமத்து சாலை தானே, இந்த கிராமத்து சாலையில் நீங்கள் எப்படி வரீங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா நாங்கள் 2 பேர் இருக்கலாம், எப்படி வந்துடுவோம், அடிக்கடி வர போகிற சாலை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா இவங்க பேச்சை மீறி அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சரி இப்படியோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த நண்பர்கள் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து பஸ் ஏறி தன்னோட சொந்த ஊருக்கு வராங்க. சொந்த ஊருக்கு வந்துட்டு இரவு ஒரு 10 மணி டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட வாகனத்தை எடுத்துகிட்டு அந்த கிராமத்து சாலையில் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அவங்க ஊர்லேருந்து தன்னுடைய தாத்தா ஊருக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஆகும். அப்படி இருக்கும்போது இவங்க அந்த கிராமத்து சாலையில் ஜாலியாக பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு இடம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ரோடை பறிச்சுட்டு இந்த ஜல்லி போடுவாங்க பார்த்தீங்களா, மேலே ஜல்லி கொட்டி வைப்பாங்க. அந்த மாதிரி மண் ரோடாக இருக்கிறது தார் ரோடு போடுறதுக்காக ஃபஸ்ட்டு ஜல்லி மட்டும் கொட்டி வச்சிருக்காங்க. அப்படி ஜல்லி கொட்டி இருக்கும்போது இந்த 3 முக்கு சாலை அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த சாலையில் போகும்போது இவர் கண்ணன் அப்படிங்கிறத வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அப்படி வண்டி திருப்பும்போது என்ன ஆகுது அப்படின்னா, லைட்டாக வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துருது. அப்படி கீழே விழுகும்போது அந்த ஜல்லி இருந்தது பார்த்தீங்களா, அது கண்ணனுக்கு பின்னாடி உட்காந்து இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பேர் மணி. அந்த மணிங்கிறவரோட முட்டியில் நல்லா அடிபட்டுருது. முட்டியில் அடிபட்டு லைட்டாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விழுந்த உடனே வேகமாக எந்திரிச்சு வண்டி எடுத்துக்கிட்டு இவங்களும் வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பின்னாடி மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் உட்காந்துட்டு வராரு இல்லைங்களா, அவருக்கு ஏதோ ஒரு கெட்ட வாட வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி ஆகும்போது நண்பர்கிட்ட கேட்குறாரு, டே உனக்கு ஏதாவது ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தெரியுதாடா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைடா எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, சரி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இரவு ஒரு 11:30 அந்த டைம் ஆகுது. கிராமத்து சாலை தானே, பெரிதா வண்டிகள் எதுவும் வரல. இவங்க மட்டும் அந்த கிராமத்து சாலையில் கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நடந்து போறாங்க. அதை பார்த்தோன்னே இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னடா எந்த இருட்டில் ஒரு பெண்மணி மட்டும் தனியாக நடந்து போறாங்க, அவ்வளோ தைரியமா அப்படின்னு நினச்சிட்டு சரி அப்படின்ட்டு இவங்க ஹெட்லைட் வெளிச்சலுக்கு இல்லையா, அதில் அந்த பெண்மணியை பார்த்துட்டு இவங்க அப்படியே முன்னாடி போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணியோட முன்னாடி போனவொன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி அந்நேரத்துக்கு கோன்னு அழுதுகிட்டே போறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறுத்தி எதுவும் கேட்போமா, எதுவும் தப்பா நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அரை மனசுலேயே வண்டியை ஸ்லோ பண்ணி நிறுத்துறாங்க. அப்படி நிறுத்தினதுக்கப்புறம் இறங்கி வராங்க. அந்த பெண்மணி கிட்ட, ஏங்கா இந்நேரத்துக்கு அழுகுறீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பெண்மணி பெரிதாக இதுவும் இவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வண்டியை தள்ளிக்கிட்டே சரி கேட்டு பார்க்குறாங்க. பதில் சொல்லாதனால, சரிக்கா உங்கள் வீடு எதுவும் பக்கத்தில் இருக்கா, கொண்டாந்து விடணுமா, ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது பெரிதாக எந்த ரிப்ளையும் அந்த பெண்மணி சொல்லலை. அவங்க பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம போகலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 பேரும் ஏறி உட்காராங்க. அப்படி இருக்கும்போது தம்பி அப்படின்னு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த பின்னாடி வந்துகிட்டு இருந்த பெண்மணி இவங்களை அப்போ தான் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னே
என்னக்கா நாங்கள் இவ்வளோ நேரம் எனக்கு கேட்டால் நீங்கள் பதிலே சொல்லலை, இப்போ கூப்பிட்றீங்க அப்படின்ட்டு. என்னக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி என்ன அங்கே என் வீடு நீ கொஞ்சம் முன்னாடி தாப்பா இருக்குது, அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இறக்கி விட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது சரிங்கக்கா வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நகர்ந்து உட்காந்துட்டு அந்த அக்காவை பின்னாடி ஏற சொல்கிறாங்க. அப்படி ஏறிட்டு இவங்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஓட்டுற மாதிரி, கொஞ்சம் வெயிட் அதிகம் உட்காந்த மாதிரி ஒரு உணர்வு இவங்களுக்கு தென்பட ஆரம்பிக்குது. சரி மண் ரோடு தானே, கொஞ்சம் இதாக இருக்கும், வீடு ஏதாவது ஸ்லிப்பாகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதையும் பெரிதுபடுத்தாமல் அந்த தடத்தில் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த பின்னாடி உட்காந்துட்டு இருந்த நண்பருக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக தாங்க முடியாத அளவுக்கு வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே மச்சான் வண்டி நிறுத்துறா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வண்டியை நிறுத்த சொல்கிறாரு. அப்படி நிறுத்த சொல்லிட்டு அந்த அக்காவும் கீழே இறங்கிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மார் அப்படிங்கிறவர் வந்து இறங்கி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போக அந்த சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் இருக்கிற மாதிரி இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக போகிறாரு. போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராரு. வந்து இவங்க 2 பேரும் வண்டியில் ஏறும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பெண்மணியை சுற்றி முற்றி அக்கா போகலாமாக்கா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த பெண்மணி அங்கே இருந்த பெண்மணி காணோன்னே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் வீடு இருக்கும் மாட்டுக்கு, அதனால் நம்மகிட்ட சொல்லாமல், ஆரம்பத்தையும் அவங்க பேசாமல் தான் இருந்தாங்க, சொல்லாமல் போயிட்டாங்க போல் அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு இவங்க கண்டுக்காமல் வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போய்கிட்டே கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வண்டிக்கு முன்னாடி சடக்குன்னு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு பன்றி மாதிரி ஒரு சின்ன உருவம் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதை பார்த்தோன்னே சடனாக பிரேக் போட்டுறாரு. பிரேக் போட்டு நிறுத்தினோடனே என்னடாது அப்படின்னு பார்த்தா அந்த செடிக்குள்ளே குடுகுடுன்னு அந்த செடிகளுக்குள்ளே மனிதர்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சலசலன்னு சத்தம் கேட்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சத்தம் கேட்குது. அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு தென்படுது. அப்படி தென்பட்டோன்னே என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒன்றும் பெரிதாக தெரில. அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அதையும் பெரிதுபடுத்தாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மூவ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அந்த காட்சியை பார்த்தோன்னே இவங்க மிரண்டு போயிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இவங்க வண்டியில் ஏறி ஒரு பெண்மணி நடந்து வந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கருப்பு கலர்ல புடவை கட்டின மாதிரி ஒரு பெண்மணி வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க இவங்க வண்டிக்கு முன்னாடி. அதை பார்த்தோன்னே இவங்க என்னடா இங்கே ஒரு பெண்மணி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தானே பார்க்குறாங்க. சரி அப்படின்ட்டு முன்னாடி கொஞ்சம் போய் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பேரதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்து அதே பெண்மணி இந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க. இதை பார்த்தோன்னே இது ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. வண்டியை கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 10 அடி தாண்டி போய் வண்டி என்ன ஆகுதுன்னா, சடக்குன்னு வண்டி ஆஃப் ஆயிடுது. அதை பார்த்தோன்னே 2 பேரும் மிரண்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு கொலையே நடங்கி போயிடுது. ஐயோ என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அங்கேருந்து பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த பெண்மணி வந்து மெதுவாக இவங்களை நோக்கி வர மாதிரி ஒரு உணர்வு தென்படுது. அப்படி தெரியுது. அதை பார்த்தோன்னே இவங்க மனிதனோ பேயோ ஏதோ ஒன்று எப்படியா இருந்தாலும் சரி அப்படின்ட்டு இவங்க அந்த இடத்துல பயந்துட்டு வேகமாக வண்டியை தள்ளிட்டு அப்படியே வேகமாக போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிடுறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் முன்னாடிக்கப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த பெண்மணி பெரிதாக எதுவும் வர மாதிரி தெரியல. சரி அப்படின்ட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் மெதுவாக தள்ளிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்கள் வர மாதிரி எதுவும் தெரியல. ஆனால் வந்து கொலுசு சத்தமும் ஒரு பெண்மணி வந்து பயங்கரமாக சிரிக்கிற சத்தமும் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தை கேட்டோன்னே மிரண்டு போயிடுறாங்க. அந்த சத்தம் அப்படி எங்கேருந்து கேட்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாலை ஓரத்தில் அந்த நாணல்கள் செடிகள் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்டோடனே பயங்கரமாக பயந்துட்டு மறுபடியும் வண்டியை பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு வேகமாக தள்ளிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குரலை அவங்களை பின்னோக்கி வர மாதிரியே இருக்குது. அவ்வளோதான், நம்ம இன்னைக்கு என்னமோ ஆக போகிறோம் அப்படின்ட்டு 2 பேரும் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அழுதுகிட்டு வேகமாக தள்ளிட்டு போகிறாங்க. வேண்டாத தெய்வத்திலாம் வேண்டிக்கிட்டு வேகமாக தள்ளிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் பக்கத்தில் தள்ளிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பின்னாடி வந்து ஒருத்தர் தள்ளிக்கிட்டு வராரு இல்லைங்களா, முன்னாடி வந்து ஒரு நண்பர் தள்ளிட்டே போகிறார் வண்டியை. அப்படி தள்ளிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தள்ளிட்டு போன நண்பருக்கு வந்து கால் இடறி அந்த வண்டியை சாய்ச்சி விட்டும் போட்டு அப்படியே 2 பேரும் குப்பரை கொழுகிற மாதிரி விழுகுறாங்க. அப்படி விழுகும்போது அவங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லணும். என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயில் வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் தான். அந்த கோயில்கிட்ட தொபுக்கிட்டின்னு விழுகுறாங்க 2 பேரும். விழுந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிச்சு பிடிச்சி சரி வண்டி கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம கோயில்கிட்ட ஓடி போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கோயில்கிட்ட ஓடி போய் உட்காந்துக்கிறாங்க. ஓடி போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரியே போகுது. என்ன ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் பெரிய எந்த சத்தமே உங்களுக்கு கேட்குற மாதிரி தெரில. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பெண்மணி வந்து அந்த கோயிலுக்கு ஒரு 10 அடி 20 அடி தள்ளி ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சாமி பொருட்கள்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ரூம் வச்சுருக்காங்க. அந்த ரூம்லேருந்து திறந்துட்டு ஒரு பெண்மணி வெளியே வராங்க. அவங்க வரது எப்படி வராங்க அப்படின்னா, வந்து இந்த மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு நல்லா பெரிய ஒரு பொட்டை நெத்தியில் வச்சுக்கிட்டு ஒரு பெண்மணி அங்கேருந்து வராங்க. அவங்க
வரதை பார்க்கும்போது இவங்க மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷம் பிறக்கிற மாதிரி ஒரு உணர்வு இவங்களுக்கு தென்பட ஆரம்பிக்குது. சரி அப்படின்ட்டு பார்க்குறாங்க, அந்த கோயில்கிட்டே உட்காந்துட்டு யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்மணி நேரே இவங்க கிட்ட வராங்க. சரி கோயிலுக்கு பக்கத்தில் ஏதோ கோயிலை நிர்வாகம் பண்ணுற பெண்மணியாக கூட இருக்கலாம், பக்கத்தில் இருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கிட்ட வராங்க. கிட்ட வந்தோடனே கேட்குறாங்க, ஏண்டா கண்ணுகளா என்னாச்சு, என்ன இப்படி பயந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் ஒரு அக்காவை பார்த்தோம், அந்த அக்கா மறுபடியும் அங்கே இறக்கி விட்டோம், ஆனால் திரும்ப வரும்போது இங்கே பார்த்தோம் இந்த இடத்துல அந்த அக்கா இருந்தாங்க, அப்புறம் வரும்போது இந்த மாதிரி சிரிக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சுங்கம்மா, அதை பார்த்தா நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டு அதை வேகமாக ஓடியாந்து இந்த கோயில்கிட்ட உட்காந்துக்கிட்டோம், வண்டி வேறு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன அந்த அம்மா சொல்கிறாங்கன்னா, வண்டிக்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி பயந்துருக்கீங்க அப்படின்னு இவங்க வந்து அந்த சுருக்கு பை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சுருக்கு பையில் வந்து திருநீர் வச்சிருக்காங்க. அந்த திருநீரை வந்து சுருக்கு பையிலேருந்து எடுத்து வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு 2 பேத்துக்கு திருநீர் வச்சு விட்றாங்க. வச்சு விட்டதுக்கப்புறம் இப்போ போங்க சாமி, போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பு பார்த்தோன்னே இவங்களுக்கு அப்படியே எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் ஒரு சந்தோஷமாகுது. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. போயிட்டு அந்த வண்டியை நிறுத்தி ஒரு அடி அடிக்கிறாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆனோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நாங்கள் வரோம்மா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது 1 நிமிஷம் வண்டி நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்த சொல்கிறாங்க. அந்த ஸ்டார்டிங்லேயே வண்டியை ஸ்டாண்டை போட்டு, அதுவும் அந்த கோயில்கிட்ட ஒரு வேல் தெரியுதுல, அந்த வேலில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் குத்தி வச்சிருக்காங்கல்ல, 3 எலுமிச்சம்பழம் குத்தி வச்சிருப்பாங்க. அதில் 1 எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு போங்க, அப்படி எதுவும் உங்களை கெட்டது பின்தொடர்ந்து வராது அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மா சொன்னானே சரி அப்படின்ட்டு போய் அந்த கோயிலில் வந்து கோயில் பூட்டி தான் இருக்குது, ஆனால் வெளியே வேல் குத்தி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த வேலில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டு வண்டியில் ஏறிட்டு அந்த அம்மா கிட்ட சரி நாங்கள் வரமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது சரி கண்ணுங்களா பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குடிசையை நோக்கி போகிற மாதிரி போகிறாங்க. இவங்களும் அந்த அம்மாவை பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த இதுலேயே கிட்டத்தட்ட ஊர் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு நடந்துச்சு ப்ரோ. அந்த கோயில்கிட்ட பார்த்தா மறுநாள் வந்து அந்த காலையில் வந்து பார்த்தேன், ஆனால் அந்த கொட்டைகளை வந்து யாரும் பெரிதாக இல்லை, அந்த கொட்டகை வந்து பூட்டி தான் இருந்துச்சு. அப்போது அந்த பக்கத்தில் இருக்கிற தோட்டத்துக்காரங்கள்ட்டலாம் கேட்கும்போது அந்த மாதிரிலாம் யாரும் இங்கே இல்லைப்பா, பெரும்பாலும் அந்த மாதிரி கோயில்கிட்ட பகல் வந்து சாமி கும்பிட்றதுக்கு பூசாரி வருவார், அப்புறம் அவரே சாயந்தரம் பூட்டிட்டும் போயிடுவார், பெரிதாக இந்த மாதிரி இந்த இடத்துல பெண்மணியெல்லாம் தங்கியெல்லாம் யாரும் பார்க்கல அப்படின்னு இந்த கிராமத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க. ஆனால் இந்த நான் பார்த்த அந்த பெண்மணி வந்து யார் அப்படிங்கிறது எனக்கு இன்றைக்கி தெரியல ப்ரோ. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, அந்த அம்மனே நமக்கு காட்சி அளித்த மாதிரி ஒரு இதாக தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் யார்கிட்ட சொன்னாலும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அது என்ன அப்படின்ட்டு இந்த சம்பவத்தை இந்த நண்பர் நமக்கு சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நான் அந்த கிராமத்து பக்கம் போகும்போது அந்த பெண்மணியை பார்த்த விஷயத்தை பற்றி நான் கேட்கல ப்ரோ. ஏன்னா பெரிதாக அந்த மாதிரி கேட்கக்கூடாது இல்லைங்களா, நான் அந்த பயத்தில் அதை கேட்கல. ஆனால் இந்த நான் கோயிலில் பார்த்த பெண்மணியை மட்டும்தான் எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஏதாவது அந்த கிராமத்தில் இறந்த ஏதோ ஒரு பெண்மணியோட ஆன்மாவாக இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பெண்மணியை பார்க்கும்போது மட்டும் எங்களுக்கு ஒரு பயமாகவே இருந்துச்சு. மேலும் அந்த கொலுசு சத்தமும் சிரிப்பு சத்தத்தையும் இன்றைக்கி வரைக்கும் எங்களால் மறக்க முடியல அப்படின்னு சொல்லி, அப்புறம் பெரிதாக எங்களுக்கு எந்த ஒரு அமானுஷ விஷயமும் நடக்கலை ப்ரோ. ஆனால் எங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சின்னதாக இருந்தாலும் ஒரு எங்களை பயமுறுத்திய ஒரு அமானுஷ சம்பவம் ப்ரோ இது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி போயிருங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இந்த ஏதாவது கோஸ்ட் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் இருக்கும், அதில் போயிட்டு வாய்ஸ் நோட்டாக நமக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை அதை பார்த்து போட ஆரம்பிக்கலாம். இன்னொரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.